இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்சமி திதியில நாம வாராகி அன்னைய முறைப்படி எந்த முறையில வழிபாடு செய்யணும் அதை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கலாம். வாராகி தேவிய நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாசனை மலர்கள் சாற்றி வாசனை தூபங்கள் ஏற்றி ஐம்புலன்களும் ஆன்மீகத்துல ஒடுங்க நம்ம முன்பே சொன்ன வாராகி அன்னையோட காயத்ரி மந்திரத்தை பஞ்சமி திதியோட பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து நாம் ஜபிச்சுட்டு வரணும். பசும்பால் அல்லது இனிப்புகளை நிவேதனமாக படைக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியாதவங்க பஞ்சமி திதி அன்னைக்கு வரக்கூடிய இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த வழிபாடு செய்யலாம். கண்டிப்பாக அம்மனுக்கு படைக்கக்கூடிய அந்த நிவேதனத்தில் பார்த்தீங்கன்னா புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பு பார்த்தீங்கன்னா வாராகி அம்பாளுக்கு ஆகாத ஒரு உணவு. அதனால புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறங்க அந்த நிவேதனத்தில். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதிகளில் நாம் வாராகி அன்னையை முறைப்படி வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் நீங்கி ஒரு வளமான வாழ்வு அமையும் அப்படின்றது 100